தற்போதைய அண்மை செய்தி ஆணவ கொலைகள் அதிகரித்திருப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் ஆணவ கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. கடலூரில் கல்லூரி மாணவர் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என அவருடைய தந்தை தொடரப்பட்ட வழக்கின் மூலமாக இந்த கருத்தை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி. மாணவர் மரணத்தில் ஆணவ கொலை என்ற சந்தேகம் உள்ளதால் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை உடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், உயர்நீதிமன்றம் எந்த வழக்கில் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, மேலும் என்னென்ன விஷயங்களை நீதிமன்றம் ஆணவ கொலை தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறாங்க? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஜெயசூர்யா கடந்த மே மாதம் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது சாலை விபத்தில் மரணமடைந்தார். இந்நிலையில் தனது மகன் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதால் வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்றக்கோரி மாணவரின் தந்தை எம் முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கல்லூரியில் உடன் படித்த மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவியை காதலித்ததால் அந்த மாணவியின் உறவினர்கள் அடிக்கடி தனது மகனை மிரட்டியதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கே வேல்முருகன் ஆணவ கொலை என்ற சந்தேகம் உள்ளதால் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். வழக்கு தொடர்பான ஆவணங்களை 2 வாரங்களில் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கும்படி குள்ளஞ்சாவடி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி சிபிசிஐடி நியாயமாக விசாரணை நடத்த வேண்டும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் ஆணவ கொலை அதிகரித்துள்ளதாக கூறிய நீதிபதி துரதிருஷ்டவசமாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். ஆணவ கொலை அதிகரித்து வந்தாலும் உண்மை வெளியில் வருவதில்லை எனவும் நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். மதியழகன், தந்தை தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழக்குடைய பின்புலம் என்ன? அந்த வழக்குடைய விசாரணை தற்போது எந்த அளவுக்கு இருக்கு? நீதிமன்றம் அந்த வழக்கில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? அதாவது இந்த வழக்கினுடைய பின்னணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தால் இந்த மாணவனுடைய அதாவது ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தந்தை சந்தேகப்படக்கூடிய இந்த நிலையில்தான் இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது இந்த மாணவர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை சேர்ந்தவர். அங்கு இருக்கக்கூடிய கொளஞ்சியப்பர் கல்லூரியில் தான் அந்த மாணவர் படித்து வந்தார். அதே கல்லூரி கொளஞ்சியப்பர் கல்லூரியில் படித்து வந்தார். அதே கல்லூரியில் படித்து வந்த ஆர்த்தி என்ற மாணவியை தான் அந்த மாணவர் காதலித்து வந்ததாக தெரிவித்திருக்கிறார். இருவரும் வேறு வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த ஆர்த்தியினுடைய சகோதரியினுடைய கணவர் தனது மகனை அடிக்கடி மிரட்டியதாகவும், அதாவது ஆர்த்தியிடம் பேசுவதை நிறுத்துமாறும், இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவதாக ஆர்த்தியினுடைய உறவினர் தன்னுடைய மகனை மிரட்டியதாகவும் அவரது தந்தை மனுவில் குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த நிலையில்தான் தனது மகன் வாகன விபத்தில் உயிரிழந்ததாக தமக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் இந்த தனது மகன் உயிரிழந்த விவகாரத்தில் அதே கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரக்கூடிய பரமசிவம் என்பவருக்கும் தொடர்பு இருப்பதாக தாம் சந்தேகிப்பதாகவும் மாணவரினுடைய தந்தை குறிப்பிட்டு இருக்கிறார். எனவேதான் இந்த விவகாரத்தில் ஆர்த்தியினுடைய சகோதரி கணவர் மற்றும் பேராசிரியர் பரமசிவம் மற்றும் பிரவீன் உள்ளிட்டோரை விசாரிக்க வேண்டும் என்று தாம் கடலூர் எஸ்பியிடம் கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் அந்த எஸ்பி அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டதாகவும், அவர்களிடம் எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை என்பதால் தான் இந்த வழக்கினுடைய விசாரணையை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்றக்கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக உயிரிழந்த ஜெயசூர்யாவினுடைய தந்தை முருகன் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மனுவை தான் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆணவ கொலை என்று சந்தேகப்படுவதால் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றுவதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிசிஐடி போலீசார் நியாயமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். மேலும் சமீப காலமாக தமிழகத்தில் ஆணவ கொலை என்பது அதிகரித்து வருகிறது. துரதிருஷ்டவசமாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். ஆணவ கொலைகள் அதிகரித்து வந்தாலும் கூட அதனை தடுப்பது, அதாவது எந்த வழக்கிலும் உண்மை வெளிவருவதில்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார்.